ஹாய் கைஸ், நாங்கள் பிறந்த பருங்க போகும்போது கத்தாழி செடியை பார்த்தோம். அதில் நிறைய ட்ராகன் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. அதை பறிச்சுட்டு அப்புறமா நம்ம கத்தாழி பழத்தை பறிச்சுட்டு அப்புறமா அதை போய் பறிப்போம்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு இதை பறிக்க போகிறேன். ஒரு பழம் இருக்குன்னா இது யார் உங்களுக்கு சொன்னால் இது எப்படி நல்லா இருக்கும், இதை சாப்பிட்லான்னு யார் சொன்னா உங்களுக்கு? எங்கள் டேடி சின்ன வயசில் இதை சாப்பிட்ருக்காங்க. வில்லேஜில் இருக்கும்போது அவங்க குழந்தைகளெல்லாம் சாப்பிட்ருக்காங்க. ஆனால் இப்போ நான் பொண்ணதானே தான் சாப்பிட்றேன். ஓகே, இதை அழகாக பறிச்சிடலாமா? டேடி எனக்கு பறிக்க தெரியாது. ஓகே ஓகே ஓகே, நான் உங்களுக்கு பறிக்கிறேன், ஓகேவா? இந்த பாருங்க, பறிச்சாச்சு. நான் பறிக்கவா? நிறைய என்னங்க இருக்கு. பிடிங்க. அழகா இருக்கா? சுமாலாக இருக்குல்ல? ஓகே, இதை என்ன பண்ணிட்டு சாப்பிட்ணும்? இதை நம்ம இந்த முள்ளெல்லாம் இருக்குல்ல, இந்த முள்ளெல்லாம் நம்ம கல்லில் தேய்ச்சிட்டு உள்ளே ஸ்டார் மாதிரி முள்ள இருக்கும். அது நம்ம எடுத்துட்டு அதை சாப்பிடுவோம். அது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெரி குட். அங்கே போகலாமா? இந்த செடி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த செடியை பாருங்கள். கைஸ், இப்படி தான் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் சொல்லு, இதெல்லாம் பார்த்தா அவங்கள அது காய் விடக்கூடாது. சரி, எப்போ இங்கே ஒரு பழம் இருக்கு. ஓகே, அப்படியே இங்கே ஒன்று இருக்குது. காய் எப்படி இங்கே ஒன்று இருக்குது. ஆனால் இன்னும் இந்த பழக்கலை சொல்லியிருக்கேன். மெதுவாக பிடிக்கலாம். இப்போ எங்கே போய்ட்டுருக்கீங்க நீங்கள்? இப்போ நம்ம காட்டு உள்ள தான் போயிட்டு இருக்கோம். அந்த பெண்டையை பறிக்கிறதுக்கு. ஆனால் இங்கே நிறையா பீச்சஸ் மாதிரி இருக்குது, கல்லெல்லாம். ஏற்கனவே வந்திருக்கீங்களா நீங்கள்? ஆக்சுவலி நம்ம ஏற்கனவே வந்திருக்கோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க போல். ஃபஸ்ட் டைம் பார்க்கல, ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் வீடியோ போடுறீங்க. கைஸ், இங்கே முந்தாலும் நாங்கள் வரும்போது தண்ணி இருந்துச்சு. இப்போ தண்ணி காணும். ஒரு நிமிஷம் கைஸ். நான் இருக்கும்போது இங்கே நிறையா தண்ணி இருந்துச்சு. ஆனால் நான் இருக்கும்போது காணும். நான் வரும்போது காணுமே. இதுக்கு பக்கத்தில் ஏதோ ஸ்கூல் இருக்குன்னு சொன்னாங்களே? இது பக்கத்தில் நம்மளுக்கு மை ஸ்கூல் இருக்குது, அது தெரிஞ்சுக்கோங்க. யாரெல்லாம் மை ஸ்கூல் போகிறீங்களோ அவங்க சொல்லிக்கோங்க. நேரத்தில் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க. கைஸ், இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை நம்ம இப்போ இந்த கல்லெல்லாம் இது பண்ணி பார்க்கலாம். கைஸ், எனக்கு தேய்க்க தெரியல, அதனால இவங்கள்ட்ட கொடுத்துக்கலாம். தேய்க்கட்டும். ஆனால் எனக்கு தேய்க்க தெரியாது. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் தேய்க்கிறேனே, அவங்கள சொல்லிக்கிறேன். கைஸ், வாங்க, இது இங்கே இருக்கட்டும். இப்போ நம்ம எங்கே போகலாம்? அது இங்கே இருக்கட்டும். கைஸ், இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை நம்ம கவருக்குள்ளே போட்டுக்கோம். இந்த பாம்பு புத்து இருக்கிறது ஒன்று வேறு. பாம்பு கட்டிட்டு தான், அவ்வளோதான். நம்ம தப்பு செய்யாமல் இருந்தால் அந்த பாம்பு நம்ம எதுவும் பண்ணாது. நம்ம தப்பு செஞ்சால் ஏதாச்சும் அந்த பாம்பு பண்ணுவோம். ரொம்ப செடியாக இருக்கிறதுனால இதெல்லாம் வெட்டி போடுறது போல். கைஸ், நிறைய பீச் இருக்குது. நம்ம வந்தோடனே எடுத்துக்கலாம். எனக்கு இந்த பீச் ரொம்ப பிடிக்கும். நான் போய் எடுத்துக்கிறேன். கைஸ், இருந்தால் நான் சொன்ன பாம்பு புத்து. கைஸ், இப்படி இருக்கு பாருங்க பிறந்த. கைஸ், நான் படிச்சுக்கிறேன். இது முத்தல் செடியாக இருக்குது. வாங்க, பிஞ்சாக தான் பறிக்கணும். கைஸ், முத்தல் செடியாக இருக்கும் போல, அதனால பிஞ்சு பறிக்கணும். கொழுந்து தான் பறிக்கணும். கொழுந்து தான் பறிக்கணும். அது ஒன்று. இப்போ அது நிறைய காயாக இது இருக்குது. இது பேர் ஆனாம்பழம்னு சொல்லுவாங்க. இது பேர் ஆலப்பழம்னு சொல்லுவாங்க. யானைப்பழம்னு சொல்லுவாங்க. இது என்ன பழம்? அதெல்லாம் பிடுங்கக்கூடாது. வாங்கடா. ஒவ்வொன்று பறிச்சிருக்கேன். இது சாப்பிட்றது கிடையாது, இது விளையாடுறதுக்கு படிச்சிருக்கேன். ரொம்ப செடியாக இருக்குது, ரொம்ப பூசு இருக்குது.
நம்ம இன்னைக்கு வந்து அங்கிட்டு போய்க்கலாம். பார்த்துக்கோங்க, இதுதான் எறும்பு செடி. இங்க யாரும் விளையாண்டு இருக்காங்க. போயிட்டே இருக்கீங்களே, எங்கே இருக்குது பிரண்டை செடி பாருங்கள். கொழுந்தா பிடுங்கணும். கைஸ், பெரிய செடியே இல்லை, கொழுந்தா பிடுங்கணும். பாப்பா எங்கே இருக்குன்னு ஒரு இடத்துல பார்த்தோம்னா இங்கே பிஞ்சா இருந்துச்சு. கைஸ், இங்கே இருக்கு கைஸ். இங்கே இருக்குது, சுமால் செடியாக இருக்குது. இதில் வந்து கொழுந்து. காய் இருக்கு. ஆமாம், அது பிரண்டையோட காய். இதுதான் பிரண்டை செடி. சொல்லுங்கள், இதானே பிரண்டை செடி? கைஸ், இதுதான் கைஸ் பெரிய செடி. இந்த பிரண்டையோட வந்து எதை பிடுங்கி நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? இதை பிடுங்கி நம்ம கொழுந்து தானே பிடுங்குவாங்க. குழந்தை தான் பிடுங்குவோம். ஆனால் இதில் நம்மளுக்கு தேவையான இதில் இட்லி பொடி வச்சுக்கலாம். இல்லை, புளிக்குழம்பு. கொழுந்து பிடிங்கி காட்டுங்க. எது கொழுந்துன்னு சொல்லுங்கள். இதுதான் கைஸ் குழந்தை. கொழுந்து. சரி, பிடுங்க. ஒன்றுனா பிடுங்க, எல்லாம் பிடுங்கினா வராதுல்ல. ஓகே, இப்போ அந்த கொழுந்து இருக்குல்ல, ஏதாவது ஒரு கொழுந்தை காட்டுங்க. கைஸ், இதுதான் கைஸ் குழந்தை. பார்த்துக்கோங்க, கொழுந்து. கைஸ், இதுதான் கைஸ் கொழுந்து. சரி, இந்த கொழுந்தில் என்ன பண்ணுவாங்க? இந்த கொழுந்துல இட்லி பொடி வைக்கலாம், சட்னி வைக்கலாம். வேற இந்த கொழுந்துல இட்லி வைக்கலாம். இந்த கொழுந்துல சட்னி வைக்கலாம். சொல்லிகிட்டே இருக்கீங்களே, இட்லி பொடி வைக்கலாம். கொழுந்து புளிக்குழம்பு வைக்கலாம். வெரி குட். இப்போ இதெல்லாம் வைக்கலாம்ல. அப்போ வந்து இது வந்து ஹெல்த்துக்கு என்ன ரொம்ப நல்லதா? இது கைஸ், இது ரொம்ப நல்லது. மூட்டு வலியெல்லாம் நம்மளுக்கு குணப்படுத்தும்.